தினமொரு வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். விளக்கம். கல்வித்துறையை சார்ந்த மக்கள் பலர் பங்கு பெற்ற ஒரு விருந்தில் உலக புகழ்பெற்ற ஒரு கல்வி அறிஞருக்கு அருகில் நான் உட்கார்ந்திருந்தேன். அவர் எழுதிய புத்தகங்களும் அவர் அளித்த உரைகளும் உலகம் முழுவதிலும் பிரசித்தி பெற்றவை என்பதை நான் அறிந்திருந்தேன். அவர் பல வருடங்களாக மன சோர்வுடன் போராடி கொண்டிருந்தார் என்பதையும் நான் அறிந்திருந்தேன். அவர் மருந்துகளையும் ஆலோசனைகளையும் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதாக என்னிடம் கூறினார். பின்பு அவர், ஆனால் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணம் இயேசு கிறிஸ்து என்று கூறினார். அந்த வார்த்தைகள் என்னுடைய மனதில் பதிந்தன. நாம் சரீர பிரகாரமாக துன்பங்களை அனுபவித்தாலும் அல்லது மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் அல்லது ஆரோக்கியமான சரீரத்தையும் மனதையும் பெற்றிருந்தாலும் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு ஒரு காரணம் தேவை. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இல்லை என்றால் அது வெறுமையும் குழப்பமும் நிறைந்த ஒரு முட்டாள்தனமான கதையை போலிருக்கும் என்று ஷேக்ஸ்பியர் கூறுகிறார். பரபரப்பான நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவை விசுவாசிப்பதை தவிர நம்முடைய செயல்களுக்கு வேறு நித்தியமான நோக்கம் இல்லை என்பதை நாம் சில வேளைகளில் அறிந்து கொள்கிறோம். நாம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களும் வெறுமையில் முடிவடைகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளாதபடி நம்முடைய தொடர்ச்சியான வேலைகள் நம்மை தடை செய்கின்றன. எனவே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் கூறுகிற சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது உங்களுடைய சாட்சியாக இருக்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் உண்மையில் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உமக்காகவும் உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பதற்காகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.